Very good evening, guys. Welcome back to Trade Insider, the free trading school. And this is Jakir. செபி நியூ ரூல்ஸை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டோட அனலைஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அண்ட் இந்த அனலைஸ் வீடியோவில் வந்துட்டு ப்ரீவியஸ் வீக்கில் மார்க்கெட் என்னெல்லாம் ஆச்சு, அப்கமிங் வீக்கில் வந்துட்டு எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு சின்ன அனலைஸ் வீடியோ தான். அண்ட் யாருக்கெல்லாம் இந்த அனலைஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் டேரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் தெரியல இந்த டைம் கோடுக்கு நீங்கள் போனீங்கன்னா செபி ரூல்ஸை பற்றி மட்டும் நம்ம பேசிக்கலாம். அண்ட் அனலைஸ் வீடியோ போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டியே பார்த்துடலாம். நிஃப்டி இஸ் இன் அப் ட்ரெண்ட். எஸ், நிஃப்டி கொஞ்ச நாளாகவே அப் ட்ரெண்ட்லேயே தான் இருக்கான். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்கமிங் வீக்ஸ்லேயும் அப் ட்ரெண்ட் தான் நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ மேபி இன்ட்ராடேயில் வந்துட்டு மேபி கொஞ்சம் ஃபால் அடிக்கலாம் அண்ட் சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பாருங்கள், இன்ட்ராடேயில் வந்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்ம வந்து இப்போ ஒரு 30 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்தந்த இடத்துல இருந்தால் நமக்கு வந்து பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஏரியா இங்கே வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக நம்ம பை போகலாம். ஏன்னா அதுக்கு கீழே வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்துட்டு மேபி இன்னும் கூட கீழே வந்தாலும் நல்லா தான் இருக்கும் அண்ட் வரதுக்கான சான்சஸ் கம்மி. அண்ட் இந்த இடம் அண்ட் எங்கெல்லாம் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஏரியாவில் லைக் இங்கேயும் இந்த 2 ஏரியாவில் நம்ம வந்து பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்து இருக்குது. இது வெறும் இன்ட்ராடே ட்ரேடுக்கு தான், ஸ்விங் ட்ரேட் கிடையாது. ஸ்விங் ட்ரேட் நம்ம போகணும் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடுக்கு மார்க்கெட் ரொம்ப கீழே வரணுங்க. ஸ்விங் ட்ரேடுக்கு வந்துட்டு இது வரைக்கும் வந்துச்சுன்னா தான் நம்ம வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிங் பொசிஷன் மாதிரி எடுத்து பெருசாக போக முடியுமே தவிர, ஒரு இன்ட்ராடேக்கு மார்க்கெட் இன்னும் நிறைய கீழே வந்து தான் ஆகணும். ஸ்விங் ட்ரேடுக்கு இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அண்ட் கீழே வந்துச்சுன்னா இந்த ஏரியாவில் ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அண்ட் கீழே வராமல் மேலே போகிறோம் அப்படின்னா கூட வந்து நம்ம அந்த ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்லேயோ ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரேட் எடுத்துக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா ஒரு மாதிரி சைட்வேஸில் போயிட்டுருக்குங்க. மார்க்கெட்டில் வந்து நிஃப்டி போன அளவுக்கு பேங்க் நிஃப்டி மேலே போகலை. பேங்க் நிஃப்டி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி பார்த்தா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு கீழே வந்திருக்கு. ஆனால் டே கேண்டலில் வெறும் விக்கு தான் வச்சுருக்கு. ஸோ இந்த விக்னால் வந்துட்டு என்ன நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஜஸ்ட் லிக்விடிட்டி. நம்ம வந்து ஈஸியாக சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் டோஜி கேண்டல்ஸ் அப்படின்ட்டு. இந்த டோஜி கேண்டலுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது நம்ம பாருங்கள். ஸோ மார்க்கெட் நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேம் புஷ் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் இஸ் இன் கன்சாலிடேஷன், ஒரு பெரிய சைட்வேஸில் போயிட்டுருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிலையுமே வந்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கிறது ஒரு இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நோ ப்ராப்ளம். இன்ட்ராடே வந்துட்டு இந்த ஜோனுக்குள்ளேயே நம்ம எடுக்கலாம். நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் ஈஸியாகவே கிடைக்கும். கீழே மறுபடியும் இந்த லிக்விடிட்டி ஜோனுக்கு வருது அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம வந்துட்டு ஒரு 1:2 டார்கெட் ஒரு 1:3 டார்கெட்டில் வச்சு நம்ம எடுக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு சப்போர்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஏரியாவில் சப்போர்ட் இருக்குங்க, இங்கே சப்போர்ட் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஏரியா தான், இங்கே தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸே இருக்குது. ஸோ இதுக்கு தாண்டி மேலே போச்சுனாலுமே வந்துட்டு 54,000 ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அண்ட் 53,500 வந்து கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அண்ட் ஒரே நாள் அவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அண்ட் இஃப் இன்கேஸ் மார்க்கெட் வந்து இதை தாண்டி இப்படி கீழே வந்துருச்சு, இங்கே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல இருந்து நமக்கு அகெயின் வந்துட்டு மறுபடியும் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ மறுபடியும் இன்ட்ராடேக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த இடத்துல இருக்குது. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் டே கேண்டலில் மேபி வந்துட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மேபி ட்ரெண்டுக்கான ரிவர்சலுக்கான சான்சஸ் இருக்குது. பட் க்ளோஸ் ஆகிறது அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எல்லாமே வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அண்ட் எல்லாருமே கீழே வரணும் அப்படின்றதும் வந்துட்டு ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. கீழேருந்து நம்ம ஒன் மோர் திங், எலெக்ஷன் டைமில் எடுத்துகிட்டு போன வால்யூம் ரொம்ப பெருசு அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் பேஸ் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் தான், மூமெண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும், மேலே போயிட்டே தான் இருக்கும். அண்ட் எப்போது பிரேக் அவுட் ஆகுது, அந்த சேனல் எப்போது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே வரதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகம். பட் ஸ்டில் லிக்விடிட்டி பேஸ் பண்ணி பார்த்தோன்னா மார்க்கெட் நமக்கு கீழே வரணும். பாருங்கள், இது வரைக்கும் வந்தே ஆகணும் மார்க்கெட் அகெயின். நான் இப்போ கடைசியாக வரைஞ்ச இந்த ட்ரையாங்கிள் இந்த ஏரியா வரைக்கும் அகெயின் மார்க்கெட் வரணும். இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு இங்கேருந்து நம்ம கால் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட்டை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபான அனலைஸ் வீடியோ நம்ம இப்போ பார்த்தாச்சு. அண்ட் இப்போ வந்து செபி வந்து இதுக்கு அடுத்து என்னென்ன ரூல்ஸ்லாம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ நீட் டு ஷோ யூ ஒன் டேட்டா. இந்த டேட்டா எங்கேருந்து கிடச்சதுன்னா என்எஸ்சியிலேருந்து கிடச்சிது. ஸோ இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் இந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, கொஞ்சம் பாருங்கள். இந்த டேர்ன் ஓவர் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, இந்த டேர்ன் ஓவர் ரேஞ்ச் அப்படின்னா
லைக் இந்த இந்த விஷயத்தில் வந்து நம்ம யாரை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து கேபிட்டல் அமௌண்ட். இந்த டர்ன் ஓவர் ரேஞ்ச் வந்து 10,000 வச்சிருக்கிற கேபிட்டல் அமௌண்ட் இருக்கிற பீப்புள்ஸ் அப்படின்றத வந்து நம்ம இப்போது இந்த மாதிரி நம்ம செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். 10,000 அதுக்கடுத்து 10,000 வந்து 1 lakh, அதுக்கடுத்து இவங்க வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள், அண்ட் பேலன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள். இவங்கெல்லாம் வந்து கையில் வச்சிருக்கிற கேபிட்டல் அமௌண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து இங்கே எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த 10,000 ப்ளஸ் 10,000 to 1 lakh அப்படின்ற பீப்புளை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 66.6% பீப்புள்ஸ் இருக்காங்க. சரிங்களா? அண்ட் பேலன்ஸ் இருக்கிற அந்த 1 lakh to 10 lakh அவங்க தான் இருக்கிறதுல அதிகம். சரிங்களா? இவங்க வந்துட்டு ஒரு 23.5% இருக்காங்க. இதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்துட்டு லெஸ் தென் 10 தாங்க இருக்காங்க. ஓவராலாகவே 10 தான் இருக்காங்க ஓவரால் பர்சன்டேஜே. ஸோ இப்போது இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ யாரும் வந்துட்டு மார்க்கெட் செபி வந்துட்டு இப்போ ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த 66.6% இந்த 23 இந்த பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் தான் இவங்க எல்லோரும் தான் ரீட்டெய்லர்ஸ். ஸோ இந்த ரீட்டெய்லர்ஸை தான் வந்துட்டு இப்போ செபி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறாங்க. சரி, ஏன் இவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்? நம்ம வந்துட்டு யூஷுவலாக வந்து நம்ம ஒரு ப்ரோக்கரேஜ் ஆப்பே ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கலாமே. அந்த ப்ரோக்கரேஜ் ஆப்பில் ஃபர்ஸ்ட் நமக்கு வர ஒரு விஷயம் என்னென்னா டிஸ்க்ளைமர், ஒரு அக்னாலேஜ்மெண்ட் மாதிரி இதில் ஒன்று வருது இல்லையா? அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா 9 out of 10 ட்ரேடர்ஸ் டெய்லி லாஸ் பண்ணுறாங்க. அந்த 9 out of 10 ட்ரேடர்ஸில் அவங்க லாஸ் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு மோர் ஆர் லெஸ் 20,000 கிட்ட இருக்குது பர் டேக்கு அப்படின்றத வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து என்எஸ்சியும் செபியும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்துட்டு கையில் வச்சுருக்கிற ஒரு ஹார்ட் ஏர்ன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து சேவிங்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டு லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு மார்க்கெட்டில் கம்மியான வால்யூமில் இருந்தாலுமே கம்மியான வால்யூம்க்கான லைக் இவங்க தான் வந்து கம்மியான வால்யூம் தான் ட்ரேட் பண்ணுறாங்க. பட் அப்படி இருந்தாலுமே இவங்க வந்து லாஸ் பண்ணுற அமௌண்ட் அவங்க கையில் இருக்கிறது எல்லாமே போட்டுடுறாங்க. அப்படின்றதுனால வந்துட்டு இப்போ இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இப்போ இந்த ரூல்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இவங்க என்னென்ன ரூல்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவங்க வந்துட்டு டார்கெட் பண்ணுறது எஃப்என்ஓ செக்மெண்ட், ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் தான் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட், டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் வந்துட்டு 4 to 6 டைம்ஸுக்கு வந்துட்டு இது இன்க்ரீஸ் பண்ணணும் இதோட ப்ரீமியமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சைஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 lakhக்கு இருக்கிறது எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகும்னா 20லேருந்து 30 lakhக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொல்கிறேனே, எஃப்என்ஓலே நம்ம இப்போ வந்துட்டு எஃப்என்ஓலே நம்ம பார்க்கலாம். நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸில் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸில் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு 25 லாட்டில் நம்ம வந்து இப்போ ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நியர்லி ஒரு 70,000 கிட்ட வந்து நமக்கு இருந்தால் போதும். சரிங்களா? இப்போ இதை 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 125 அப்படின்ற சுச்சுவேஷனில் 70,000க்கு இருக்கிற இந்த ஒரு இவ்வளோ தேவைப்படுற ப்ரீமியம் வந்து இப்போ எவ்வளோ ஆகிடும் அப்படின்னா 3.5 lakh ஆகிடும். ஸோ ஒரு ஆவரேஜ் ரீட்டைல் ட்ரேடர்ஸால் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க முடியுமா? இந்த ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஒரு யூஸ்வலாக நம்ம ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் எடுக்க முடியும்ன்ட்டு இப்போ தான் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் சில பேர் வந்துட்டு ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் எடுக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளமாக அது இருக்காது. ஏன்னா ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் எடுக்கிறவங்க ஒரு லாட்டுக்கே வந்துட்டு நம்ம 70,000 போகிறோம்னா யூஸ்வலாக 10 லாட் 20 லாட் வாங்குற அளவுக்கு கையில் ப்ரீமியம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அஃபெக்டாக இருக்காது. அட் த சேம் டைம் நமக்கு லாட் சைஸும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ பெரிய ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் நமக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது யார் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடர்ஸை தான் இப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து எல்லோரும் எங்கே ட்ரேட் எடுப்போம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு அந்த மணியில் இல்லை ஒரு இந்த மணியில் அப்படி தான் நம்ம யூஸ்வலாக ட்ரேட் எடுப்போம்னு வச்சுக்கலாமே. இப்போ இவங்க தான் இப்போ ஆக்சுவலாக ப்ராப்ளமில் இருக்காங்க. எதனாலனா இவங்க சொல்லியிருக்கிற இன்னொரு ரூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இது வந்து செகண்ட் ரூலு. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது இல்லையா? ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்துட்டு லிமிட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ 25,000 நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்ற சுச்சுவேஷனில் 25,100 200 300 இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை லிமிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு செகண்ட் ரூல். ஸோ இதனாலே நமக்கு ப்ராப்ளம் இருக்குமானா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது தான். அண்ட் தேர்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் இன் லாட் ப்ரீமியம். ஸோ இப்போ இது எந்த நேரத்தில் அப்படின்னா லைக் இப்போ வந்து லாட் ப்ரீமியம் இப்போ வந்து 50 இருக்குது அப்படின்னா எக்ஸ்பைரி வரும்போது லாட் ப்ரீமியம் வந்துட்டு 75 இந்த மாதிரி இன்க்ரீஸ். இது எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. செபி இந்த வேல்யூ சொல்லலை. இதை நான் சொல்கிறேன், ஒரு அசம்ஷனில் சொல்கிறேன். இது வந்து எக்ஸாக்டாக கிடையாது. பட் ஸ்டில் இவங்க சொல்லியிருக்கிற இந்த ஒரு ப்ரொப்போசலில் வந்துட்டு எக்ஸ்பைரி கிட்ட வர
ப்ரீமியம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதையும் வந்துட்டு ஒரு சின்ன ப்ரொப்போசலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நமக்கு இப்போது மல்டிபிள் எக்ஸ்பைரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு 4th ரூலாக சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் எக்ஸ்பைரிஸ் இருக்குல்ல, இந்த மல்டிபிள் எக்ஸ்பைரிஸை வந்துட்டு மினிமைஸ் பண்ணி சிங்கிள் எக்ஸ்பைரியாக வைக்கணும், வீக்லி 1 எக்ஸ்பைரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பைரி வந்துட்டு per வீக். ஸோ இதுதான் வந்துட்டு மேஜராக இவங்க சொல்லியிருக்கிற ரூல்ஸ். ஸோ இப்போது இதனால் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆவாங்க? கண்டிப்பாக வந்துட்டு ஆப்ஷன் பையர்ஸ் ஆப்ஷன் செல்லர்ஸ் கிடையாது. செல்லர்ஸ் யூஸ்வலாக வந்துட்டு அவங்க கையில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் பெருசு அப்படின்றதுனால செல்லர்ஸ் இந்த விஷயத்தில் பெருசாக அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. ஆனால் யார் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னா பையர்ஸ் தாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு யோசிப்போம் இல்லையா, இப்போ மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ரூல் எடுத்துகிட்டு வந்துட்டால் வால்யூம் குறையுமே. சரி, ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒரு 2018 அப்படின்ற சுச்சுவேஷன், அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க தான் செய்யும். 2018 இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் ட்ரேடிங் அப்படின்றது பார்த்தா ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்எஸ்சி சொல்கிற ரிப்போர்ட் படி பார்த்தா வந்துட்டு 300% மேலே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ 300% இன்க்ரீஸ் ஆகிருந்தாலுமே லாஸஸும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த லாஸை வந்துட்டு மினிமைஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து செபி ட்ரை பண்ணிகிட்ருக்கு. சரி, ஓகே, இப்போது இதனால் மார்க்கெட்டில் நமக்கு வால்யூம் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்றது கேட்டால் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டின அந்த டேட்டாவே காட்டி உங்களுக்கு நான் அதிலே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போது இந்த டேட்டாவில் நமக்கு காட்டுறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த 3 செட் ஆஃப் பீப்புள்ஸுமே பாருங்கள், இவங்க வந்துட்டு ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாமே, இவங்க கீழே இருக்கிற அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். சரி, ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இவங்கக்கிட்ட டேர்ன் ஓவர் ப்ரைஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா மார்ச், அப்படியே ஏப்ரல், மே இப்படின்ற 3 மந்த்துக்கான டேர்ன் ஓவர் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேர்ன் ஓவர் ரிப்போர்ட்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்க வெறும் 650 crores வரைக்கும் தான் டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் 650 crores worthக்கான வால்யூம் தான் பை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ்னால் 0.03%. இப்போது இந்த 30% பீப்புள்ஸால் இவ்வளோ தான், இத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் தான் இம்பேக்டே இருக்குது மார்க்கெட்டில். அண்ட் மற்ற மூணுத்தையுமே சேர்த்து பார்த்தாலுமே கூட 3% தான் வருது. ஸோ மார்க்கெட்டோட வால்யூம், இந்த ரீட்டைலர்ஸ் கிட்ட இருக்கிற வால்யூம் எவ்வளோன்னு பார்த்தா ஜஸ்ட் 3% தான். பேலன்ஸ் இருக்கிற மொத்த வால்யூமும் வந்துட்டு இவங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த ஹை இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடர்ஸ். ஸோ இப்போது வந்துட்டு மார்க்கெட் யாரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இதனால் மார்க்கெட்டில் வால்யூம் பெருசாக ஃப்ளக்சுவேஷன் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் வாலட்டாலிட்டி கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றத மட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வால்யூமில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் இதனால் ரீட்டைலர்ஸ்லாம் வந்துட்டு தப்பிச்சிருவாங்களா, ஆப்ஷன் பையர்ஸ்லாம் வந்துட்டு தப்பிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு அசம்ஷனில் சொல்லாமே, 10K வந்துட்டு ப்ரீமியம் வச்சுருக்கிறாங்க, 10K வந்துட்டு கேபிட்டல் வச்சுருக்கிற ஒரு பர்சன் ஒரு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஒரு பேங்க் நிஃப்டியில் வந்து 150க்கு வாங்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க. 150க்கு வாங்க முடியுது அப்படின்னா இன்ட்டு 15. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு ஒரு 1000, ஸோ ஒரு 2.2K இருந்துச்சுன்னா ஒரு லாட் நம்மளால் வாங்க முடியும். ஸோ இப்போ இந்த கேபிட்டல் வச்சு வந்துட்டு ஒரு நியர்லி வந்துட்டு ஒரு 4 லாட் நம்மளால் ஈஸியாக கண்டிப்பாக வாங்கிட முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஒரு 4 லாட் வாங்கிட முடியும். ஸோ இப்போ இதோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் ஒரே ஒரு லாட் தான் வாங்க முடியும். சரிங்களா? இப்போ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸு ஒரு லாட் தான் வாங்க முடியும். சரி, ஓகே, இப்போ இந்த 10,000 வச்சுருக்கிறவங்க ப்ராப்ளம் கிடையாது. யூஸ்வலாக எல்லோரும் F1 எதுக்கு வராங்க? கையில் வந்துட்டு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஆப்ஷனில் எடுக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது கையில். ஸோ அதனால தான் வந்து F1 அவங்க வரதே. ஸோ இப்போ இன்கேஸ் அவங்க வந்து வெறும் 2K தான் வச்சுருக்காங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் இவங்களால் அந்த மணியில் எடுக்க முடியுமா, இல்லைனா இந்த மணியில் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது இல்லையா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, FOTMக்கு போவாங்க. இந்த FOTMனா என்னென்னா ஃபார் அவுட் ஆஃப் மணி. இந்த FOTM போகிறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க என்ன தான் கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருந்தாலுமே, கரெக்டான அந்த ட்ரெண்டை கேப்சர் பண்ணி கரெக்டான என்ட்ரியில் போயிருந்தாலுமே அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற ப்ரீமியம் வந்து பெருசாக இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அவங்களுக்கு மார்க்கெட் மூவ் ஆனாலுமே ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்ற ரீசனால் லாஸ் தான் ஆகும். ஸோ இப்போ இதனால் செபி இப்படி பண்ணுறதுனால இவங்கெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் ஆகிடுவாங்களா அப்படின்னா என்னோடய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து கண்டிப்பாக இல்லை. அண்ட் அகெயின் லாஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ கையில் இருக்கிற ப்ரீமியம்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ப்ரைஸை மூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ற தாட் தான் நான் இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் நீங்களும் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறமா செபி என்ன பண்ணுறாங்க
அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இந்த ரூல்ஸ் வந்து இன்னும் வரைக்கும் லான்ச் பண்ணலை, ஜஸ்ட் ப்ரொப்போஸ் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பேனலில் மட்டும்தான் வந்துட்டு இது வரைக்கும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பேனலில் கொடுத்துருக்குற இந்த ரிப்போர்ட் தான். அது செகண்டரி பேனல் செகண்டரி பேனல் இன்னொரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் இருக்கிற பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு செபி இந்த ரூல்ஸை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் இதனால் பெருசாக அஃபெக்ட் இல்லை. அண்ட் செபி இந்த ரூல்ஸை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இல்லை செபி வேறு ஏதாவது வந்து இதில் அப்டேட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு போஸ்ட்டில் போடுறேன். வீடியோவாக மேக் பண்ணுற வேண்டிய சுச்சுவேஷன் பெருசாக இந்த அளவுக்கு பெரிய டாப்பிக்காக இருந்ததுன்னா வீடியோவில் போடலாம், அப்படின்னா நான் போஸ்ட்லேயே போடுறேன். அண்ட் இன்னும் வேறு ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட் பேஸ் பண்ணி இன்னும் நான் ஃபுல்லாக இன்டெப்த்தாக ஃப்ரம் ஜீரோ டு ஸ்க்ராட்ச்லேருந்து இன்னும் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் வீடியோஸ் போடலாம் அப்படின்ற தாட்டில் இருக்கேன். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு சப்ஸ்கிரைப். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்கிட்ட கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் I'll see you guys in the next video. Bye bye.